எங்கள் அம்மா மனசு கஷ்டப்படுன்றதுக்காக நான் வந்து எங்கள் அம்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா யாருமே வர ஆசைப்பட்டாங்க, வரவே வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு காசு போட்டு விட்டாங்க ஒவ்வொரு செலவுக்கும். போதுமாப்பா, இப்போ போதுமான்னு கேட்டு எனக்கு காசு போட்டு விட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவும் நான் இந்த வெற்றியை டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்டேஜுக்கு வந்தேன். ஏன்னா என்ன சொல்கிறது, எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட் பண்ண என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் அக்கா 3 பேரை பார்க்க வரேன்னு சொன்னாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வேண்டாம், பசங்க எல்லா திருநங்கைகளும் கலாய்ப்பாங்க. பசங்க வந்து அதை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு வேதனைப்படும் அப்படின்னு நான் சொல்லலாம். அது அவங்க வேண்டாங்க, இதை அவங்க பார்ப்பாங்க. எங்கள் அம்மா மனசு கஷ்டப்படுன்றதுக்காக நான் வந்து எங்கள் அம்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா யாருமே வர ஆசைப்பட்டாங்க, வரவே வேண்டாம்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா தான் எனக்கு காசு போட்டு விட்டாங்க ஒவ்வொரு செலவுக்கும். போதுமாப்பா, இப்போ போதுமான்னு கேட்டு எனக்கு காசு போட்டு விட்டாங்க. எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காகவும் நான் இந்த வெற்றியை டெடிகேட் பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்டர்வியூ எங்கள் மம்மியோட தான் நான் குடிப்பேன். எங்கள் மம்மியா இவங்க இருக்காங்க. இவங்க பேர் சிவானி அம்மா, போரூரில் இருக்காங்க. இவங்களும் வந்து குழந்தைய அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்காங்க. நல்ல முறையில் வந்து இன்றைக்கி படித்து முடிச்சு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா வச்சு பார்த்துக்கிறாங்க. எல்லாமே வந்து குடும்பத்தை பார்த்துக்கிற திருநங்கைகள் தான் இன்றைக்கி நிறையா உருவாகிட்டு வராங்க. இதே மாதிரி எல்லா திருநங்கையிலும் பகை, சண்டை, இதெல்லாம் சச்சரவெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவங்க குடும்பத்துக்காக நிம்மதியாக வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்க்கையே சொர்க்கம்.